இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நம்மளுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருங்க. ஹலோ வியூவர்ஸ், அரசியல் கட்சியினரும் மக்களும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்த லோக்சபாவிற்கான தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 7 கட்டமாக தேர்தல் நடக்க உள்ளதாக தலைமை தேர்தல் கமிஷனர் சுனில் அரோரா தெரிவித்தார். ஏப்ரல் 11ஆம் தேதி முதல் கட்ட தேர்தல் துவங்குகிறது. தேர்தல் கமிஷனர்கள் சுனில் அரோரா, அசோக் லவாசா, சுசில் சுந்தரா ஆகியோர் கூட்டமாக நிருபர்களுடன் பேட்டியளித்தார். பேட்டியில் சுனில் அரோரா கூறியதாவது: தேர்தலுக்கு விரிவான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. அனைவருடனும் ஆலோசனை நடத்தியுள்ளோம். நேர்மையாகவும் சுதந்திரமாகவும் தேர்தலை நடத்துவதே எங்களது இலக்கு. வாக்காளர் பட்டியல் சரியாக இருப்பதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்துள்ளோம். இந்த தேர்தலில் 90 கோடி பேர் ஓட்டு போட உள்ளனர். 18 முதல் 19 வயது வரை 1.5 கோடி வாக்காளர்கள் உள்ளனர். புதிய வாக்காளர்களாக 8.4 கோடி பேர் சேர்க்கப்பட்டுள்ளனர். 23 மாநிலங்களில் 100% வாக்காளர்கள் அடையாள அட்டை வழங்கப்பட்டுள்ளது. தேவைக்கு அதிகமான மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் தயார் நிலையில் உள்ளது. நாடு முழுவதும் 10 லட்சம் ஓட்டுச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளது. அனைத்து சாவடிகளிலும் யாருக்கு ஓட்டு போட்டோம் என்பதை அறியும் ஒப்புகை சீட்டு முறை பயன்படுத்தப்படும். தேர்தல் நடத்தை விதிகள் உடனடியாக அமலுக்கு வருகின்றது. இரவு 10 மணி முதல் காலை 6 மணி வரை ஒலிபெருக்கிகள் பயன்படுத்தக்கூடாது. பணப்பட்டுவாடா குறித்து புகார் அளித்தால் உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். சமூக வலைதளங்களில் செய்யப்படும் விளம்பர செலவுகளும் வேட்பாளர்களின் செலவு கணக்கில் சேர்க்கப்படும். இந்த தேர்தல் 7 கட்ட தேர்தலாக நடைபெறப் போகிறது. முதல் கட்ட தேர்தல் ஏப்ரல் 12ஆம் தேதி, 2ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 18ஆம் தேதி, 3ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 23ஆம் தேதி, 4ஆம் கட்ட தேர்தல் ஏப்ரல் 29ஆம் தேதி, 5ஆம் கட்ட தேர்தல் மே 6ஆம் தேதி, 6ஆம் கட்ட தேர்தல் மே 12ஆம் தேதி, அதேபோல 7ஆம் கட்ட தேர்தல் மே 19ஆம் தேதி என்ற தகவல் வெளியாகியுள்ளது. அதேபோல ஓட்டு எண்ணிக்கை மே 23ஆம் தேதி நடக்கும் என்று அவர் கூறியுள்ளார். மேலும் எல்லாரும் ரொம்ப ஆவலோட இந்த தேர்தல் தான் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அதாவது முக்கியமாக பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மெகா கூட்டணிகள் எல்லாமே அமைஞ்சிருக்கிறதுனால யார் வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிறதும் ரொம்ப எதிர்பார்ப்போட தமிழ்நாட்டு மக்கள் காத்திருக்காங்க. அதே போல் நாடாளுமன்ற தேர்தலுடன் தமிழகத்தில் காலியாக உள்ள 21 தொகுதிகளுக்கு தேர்தல் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரியும் தலைமை தேர்தல் ஆணையர் சுனில் அரோரா அவர்கள் தெரிவிச்சிருக்காரு. ஏப்ரல் 18ஆம் தேதி நடைபெறும் நாடாளுமன்ற தேர்தலுடன் 21 தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.